தமிழ்லேருந்து சில கேள்விகள் பார்க்கலாம். இரட்டை காப்பியம் என்பன சிலப்பதிகாரமும் மணிமேகலையும். அடுத்த கேள்வி, குடிமக்கள் வரலாறே ஆதி காப்பியமாக தமிழ்நாட்டில் அமைந்து விளங்குகிறது. அப்படி அமைவது எந்த நூல்? சிலப்பதிகாரம். தொல்காப்பியத்தில் நாடக பாங்கிலான உணர்வுகளுக்கு இலக்கணம் வகுத்த இயல் எது? ஆன்சர் ஆப்ஷன் சி, மெய்ப்பாட்டியல். சிலப்பதிகாரத்திற்கு வழங்கும் சிறப்பு பெயர்களில் ஒன்று உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள். சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள் என அழைக்கப்படுகின்றன. கூற்று 2 சிலப்பதிகாரம் மணிமேகலை ஆகிய இரண்டுமே 30 காதைகளை கொண்டுள்ளன. ஆன்சர் கூற்று 2 சரி. சரியான கூற்றுகளை தெரிவு செய்க. இளங்கோவடிகள் சேர மரபை சார்ந்தவர். சிலப்பதிகாரத்தை இயற்றியவர். அடிகள் நீரே அருள்க என்ற கூற்றுக்கு உரியவர். அனைத்தும் சரி. யாமறிந்த புலவரிலே இளங்கோவை போல் என இளங்கோவை புகழ்ந்து பாடியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, பாரதியார். இளங்கோவடிகள் தண்டமில் ஆசான், சாத்தன், நன்னூர் புலவன் என்று யாரை பாராட்டியுள்ளார்? சீத்தலை சாத்தனார். பின்வருவனவற்றுள் தவறானதை தேர்வு செய்க. கம்பரை ஆதரித்த வள்ளல் சடையப்ப வள்ளல். இங்கே சீதகாதின்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் பி ஆன்சர். சிலப்பதிகாரத்தின் தொடர்ச்சியாக கருதப்படும் நூல் யாது? மணிமேகலை. மணிமேகலை அமுத சுரபியை பெற்றிட உதவியவர். ஆப்ஷன் சி, தீவதிலகை. தவறான இணையை தேர்வு செய்க. ஆன்சர் ஆப்ஷன் பி, முல்லை ஓதலாந்தையார். என் கார் சிலம்பு மணியுடை அரிய. இவ்வடிகளில் மணி என்பது எதனை குறிக்கும்? ஆன்சர் ஆப்ஷன் சி, மாணிக்கம். ராசதண்டனை என்ற நாடக நூலின் ஆசிரியர் யார்? கண்ணதாசன். விடிவு எனும் கவிதை நூலை இயற்றியவர் யார்? பிரமிழ். இந்தியாவின் முதல் பொது நூலகம் எது? கன்னிமாரா நூலகம். கலீல் கிப்ரான் எந்த நாட்டைச் சேர்ந்தவர்? லெபனான். கீழடியில் கேட்ட தாலாட்டுகள் என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஈரோடு தமிழன்பன். தமது மறைவின் பொழுது எச்சடங்குகளும் வேண்டா என்றே உரைத்து அவ்வாறே நிறைவேற செய்தவர் யார்? முடியரசன். இந்த குறியீடு எவ்வாறு அழைக்கப்படும்? முக்காற்புள்ளி. கிண்டி பொறியியல் கல்லூரி தொடங்கப்பட்ட ஆண்டு 1794. தமிழை ஆட்சி மொழியாக கொண்ட நாடுகள் இலங்கை, சிங்கப்பூர்.